தேவனுக்கே உரித்தானது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அடுத்து 23ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றாரு. இதெல்லாம் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது போலதான் இந்த இடத்துல பேசிட்டு வர்றாரு இல்லையா. ஆட்டுக்கடாக்கள்னா மந்தையில இருக்கிற ஆடுகளை குறிக்குது. வெள்ளாட்டுக்கடாக்கள் அப்படின்னா கொழுத்த ஆடுகள் யாரு? வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் குறிக்கிறது. அவங்க எப்படியெல்லாம் இந்த ஆடுகளை, தங்கள் மந்தையில இருக்கிற ஆடுகளை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ அடுத்தது தசம பாகத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. மறுபடியும் இந்த இடத்துல மாயக்காரரே அப்படின்னு சொல்றாரு. மாயக்காரரே, இந்த இடத்துல மாயக்காரரேனா அகைன் ஒரு விஷயம் இருக்கிற விஷயத்த இல்லாதது போல அவங்க